ஹாய்ங்க, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாங்க, இன்றைக்கி ராகி கூழ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி கூழ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து நான் ஆல்ரெடி சூடாக எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அது ஹாட் வாட்டர் ஊற்றுனோடனே பாயில் ஆக ஆரம்பிச்சிட்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ரைஸ் வந்து நான் பேலன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ரைஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா லஞ்சுக்குள்ளது பேலன்ஸ் இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருந்தால் கூட அது பேலன்ஸ் அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ் வந்து மேஷ் பண்ணியும் போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உருளியில் போட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி கூட யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராகி பவுடர் வந்து ரெடிமேடாகவே எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டுங்க. முன்னாடி தாங்க ராகியெல்லாம் வந்துட்டு இது பண்ணுவாங்க. இப்போ வந்து இவங்க எல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிட்டுங்க. நம்ம ரைஸ் எல்லாம் போட்டுடலாங்க, எல்லாம் பாயில் ஆக ஆரம்பிச்சிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராகி பவுடரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கட்டி பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி பிடிச்சா அந்த டேஸ்ட்டே போயிடுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. ஏன்னா கட்டி பிடிச்சிட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம கூழ் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக கிடக்குங்க, அது நல்லா இருக்காதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போயும் பார்த்திங்கன்னா என் கையெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. ரொம்ப சூடுங்க, என்னால் மிக்ஸ் பண்ணவே முடியலைங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூடாக இருந்துச்சுங்க. கட்டியாக ஆரம்பிச்சிடலைங்க. இல்லை என்னால் மிக்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணவும் முடியலைங்க. ரொம்ப சூடாக ஆரம்பிச்சிட்டுங்க. இப்போ எங்கெங்க எல்லாம் பீஸா பர்கர் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் ராகி கூழ்னா யாருக்குமே தெரியாதுங்க. எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, இப்போ எங்கே நாங்களாம் அப்போல்லாம் வந்து ராகி கூழ் இந்த மாதிரி கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். இப்போ எங்கள் நீங்களாம் வந்துட்டு பீஸா பர்கர் இந்த மாதிரி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு ஹெல்த் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. சரி நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேங்க. அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதுலேருந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு இது இயர்லி மார்னிங் சாப்பிடும்போது நம்ம உடம்புல வந்து ஃப்ரெஷ்னஸ் அந்த மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஏன்னா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகியை வந்து நல்லா குக் பண்ணி எடுக்கணுங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாதுங்க, மீடியம் ஒரு டைட் அளவுக்கு இருக்கணுங்க. அந்தளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணணுங்க. என்னால் சூட்டில் மிக்ஸ் பண்ணவே முடியலைங்க, சூடு அடிக்குதுங்க மேலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம கட்டியாகிறதுக்கு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகி கூழ் சூப்பராக வருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணேங்க. இந்த அளவுக்கு இந்த பக்குவத்துக்கு வந்து வரணுங்க. ரொம்ப லூஸும் இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் மீடியம் பக்குவத்துக்கு வரணுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சூடாகிறதுக்காக வைக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கட்டி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தயிரெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. அந்த தயிரை வந்து அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை கரைச்சி மிக்ஸ் பண்ணி எடுத்தேங்க. ஏன்னா கட்டி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விஸ்க் வச்சு நல்லா விக்ஸ் வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு அடித்து கொடுக்கணுங்க. அப்போ தாங்க அந்த கட்டியெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய், அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தேங்க. பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் வேணால் கொத்தமல்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, அது நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் சால்ட்டுங்க, நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சால்ட்டு போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், அந்த மேங்கோ மாங்காய் பச்சை மிளகா இதோட ஃப்ளேவர்லாம் வந்து அதில் இறங்கிட்டு மார்னிங் வந்து சூப்பராக இருக்குங்க.